இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு CRUM அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்ச் யூனிட் டிபார்ட்மெண்ட் தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுகாதாரத்துறை, அதாவது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் ஜாப் லொகேஷன் இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டிலுமே இருக்கு, ஆல் ஓவர் இந்தியா தான். இதுல என்ன மாதிரியான வேலைகள் வந்து கேட்கப்படுது அப்படின்னா, கிளர்க்கு, MTS, இன்வெஸ்டிகேட்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய டிகிரி வைஸ் இருக்கக்கூடிய ஜாப்ஸும் பிளஸ் வந்து மெடிக்கல் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஜாப்ஸும் கேட்கறாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசோட சென்ட்ரல் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரிக்கே குரூப் A, குரூப் B, குரூப் C இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கேட்டகரிஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான போஸ்டிங்ஸ் வந்து தரப்படுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இதுல நமக்கு சேலரி வந்து தரப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், அபிஷியல் டீடைல்ஸ்லாம் என்ன, இது போக இன்னும் கூடுதலா என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைலும் நம்ம சேனல்ல தெளிவா பார்த்தலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம டச் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணிருங்க. சோ இப்போ இதுக்கான டீடைல்ஸ் வந்து பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இது வந்து CCRUM அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் யுனானி மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ என்னதான் இது வந்து ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே நான் மெடிக்கலில் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறையாவே தந்திருக்காங்க. பேசிக்காக 10th இருந்து 12th IT, டிப்ளமோ, கிராஜுவேஷன், நர்சிங், ஃபார்மசி, MLT வந்து முடிச்சவங்க, அதுக்கப்புறம் லைப்ரரி சயின்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன், MSc, அதுக்கப்புறம் என்ன டிகிரி முடிச்சாலும் வேலைகள் இருக்கு. ஓகே, இது எல்லாமே குரூப் A, குரூப் B, குரூப் C இந்த மணி போஸ்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ஜூலை 31 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா எனக்கு டேட் வந்து ஜூலை 6 தான். கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 25 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் டில் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்கேங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் தான். ஓவராலா மொத்தம் 179 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் மூலமா தரக்கூடிய 2026ல வந்திருக்கக்கூடிய மொதல் நோட்டிபிகேஷன், அதாவது இந்த யுனானி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய மொதல் நோட்டிபிகேஷன் இந்த வருஷத்துல இதுதான். சோ நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்க போறீங்க. இதுக்கு வந்து தபால் மூலமா ஆஃப்லைன்ல அந்த மாதிரி விண்ணப்பிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஓகே, சோ இங்க தான் என்னென்ன பதவிகள் வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓவராலா மொத்தம் 179 பதவி. சோ இதுல வந்து கம்பவுண்டர்ல இருந்து ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷன் கிளர்க், அதுக்கப்புறம் கார் டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ரிசர்ச் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட், இன்வெஸ்டிகேட்டர், மெடிக்கல் டிகிரி முடிச்ச எல்லா பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 21 விதமான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுல உங்களுக்கு எந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுதோ தாராளமா நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அடிப்படை வந்து 10th ஆரம்பிச்சு மெடிக்கல் டிகிரில இருந்து நான் மெடிக்கல் டிகிரி வரைக்கும், ITல இருந்து டிப்ளமோ வரைக்கும் எல்லாமே இருக்கு. சோ இதுல எந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை தாராளமா நீங்க எடுத்து பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ மறந்துடாதீங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வெச்சுக்கோமே, இதுக்கான அதர் டீடைல்ஸ், அதாவது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. எந்தெந்த வேலை வாய்ப்புகளுக்கு, லைக் எக்ஸாம்பிளுக்கு ரிசர்ச் ஆபீசர் போஸ்ட் வேலைகளுக்கு 40 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இது வந்து நார்மல் ஏஜ் லிமிட் பிளஸ் இது போக நீங்க வந்து SC ST கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா 5 வருஷம், இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு 18ல இருந்து 27 அப்படின்னு சொல்றாங்கன்னா பிளஸ் வந்து 5 வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 32 வயசு வரைக்கும். OBC கேண்டிடேட்ஸ் ஆறீங்க அப்படின்னா 3 வருஷம். சோ அப்ப 27 பிளஸ் ஒரு 3 ஆட் பண்ணீங்கன்னா 30 வயசு வரைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த வேலை எந்தெந்த ஏஜ் வந்து கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து உங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து 5 or 3 அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி என்ன கேட்டகரிஸ் வைஸோ நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே மந்த்லி லெவல் சேலரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, அதுவும் சுகாதாரத்துறையில நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு கிளர்க் லெவல் போஸ்டிங் வேலை வாய்ப்புகளுக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்கப்படுது. இது வந்து நார்மல் சேலரி அப்படின்றது மட்டும் தான். இது போக உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலோன்ஸா உங்களுக்கு வந்து டியரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலோன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் லீவ் டிராவல் கன்செஷன், பெய்டு லீவ், ஆனுவல் இன்கிரிமெண்ட் கிட்டத்தட்ட வந்து வளைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களே. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சேலரி அப்படின்றத தாண்டி இந்த அலோன்ஸே வந்து எக்கச்சக்கமா நமக்கு வந்து நிறைய தருவாங்க. ஸோ அதனால இது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாடு மூலியமா அரசு மூலியமா வர வேலைகளுக்கு மட்டும் இல்லாம
சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் நிறைய நல்ல தரமான வேலைவாய்ப்புகள் தராங்க. இதுக்குமே வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் தான். ஸோ நீங்க டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம்ஸ்ல போடக்கூடிய எஃபோர்ட்ஸ்ல ஒரு 50% நீங்க போட்டாலே போதும். ஏன்னா எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டு லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். அதிகபட்சம் பேங்கிங்கோ ரயில்வேக்கோ இதுக்கு எஸ்எஸ்சி இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு தான் விண்ணப்பிப்பாங்க. பட் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நான் போர்டு எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பெருசாக நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்க மாட்டாங்க. பட் அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேருக்கு சொல்றது இந்த மாதிரி ஜாப்ஸும் இருக்கு, இதையும் கன்சிடர் பண்ணுங்க. இது மூலமா வேலை போனாலும் நிரந்தரமான வேலை, லைஃப் செட்டில் தான். ஸோ அதை மட்டுமே நீங்க ட்ரை பண்ணாம இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றது ஸோ என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாவே நீங்க வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரையும் வந்து பண்ணிருங்க. ஓகே, ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ப்ரோ அப்படின்னா, ஆமா எப்பயும் போல ரிட்டன் டெஸ்ட், அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட கட் ஆஃப்க்கு மேலே வந்து நீங்க எடுக்கணும். ஸ்கில் டெஸ்ட் வந்து எல்லா வேலைகளுக்கும் இருக்காது. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்டிஎஸ் அப்படின்னா அதுல வந்து டேட்டா என்ட்ரி வந்து உங்களுக்கு லைட்டா தேவைப்படும். ஸோ டைப்பிங் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. லேப்னா அதுல வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட். ஸோ எந்தெந்த வேலை வாய்ப்புகள் ஸ்கில் டெஸ்ட் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் தான் அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து செக் பண்றாங்க தவிர்த்து எல்லா இதுக்குமே ஸ்கில்ஸ் வந்து வராது. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டை மட்டும் பார்த்துட்டு இந்த வேலைகளை செலக்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோமே, இதுக்கான டீடைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 31 மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்போ, இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பரோட 3வது வாரத்துல இருந்து 4வது வாரத்துக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து ஜூலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சரியா 2 மாசங்கள் வரைக்கும் டைம் வந்திருக்கு. ஓகே, சோ இப்போ இதுக்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ணா நல்லா இருக்கும், எக்ஸாமும் இருக்கும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே பிளிப்கார்ட்ல இருந்து உங்களுக்கான ஒரு புக் வந்து நான் ரெஃபர் பண்ணிடுறேன். அதுக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு டேக் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்ம இங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தாலே ஃபர்ஸ்ட் இந்த புக் லிங்க் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த புக் லிங்க் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டான புக்காவே நான் உங்களுக்கு டேரக்டாவே ரெஃபர் பண்ணிடுறேன். ஸோ டைம் இருக்குனால நீங்க படிங்க. ஸோ எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்க. பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் கை மேல தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்ற கேட்குறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, ஆதார், வேலிட் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இது மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே உங்களை பற்றினதுமே ஸ்கேன் காப்பி பண்ணி மொபைல்லையோ லேப்டாப்லையோ ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ வேணுன்ற போது அதை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தாங்க. கிளிக்கர் அப்ளை நான் லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து டச் வந்து பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். எடுத்தோடனே லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி சொல்லி சில விஷயங்கள் ஆர்டிகல்லாம் போட்டிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டேப் வந்து ப்ளூ கலர்ல தெரியுதா? ஸோ இதை வந்து தொடுங்க. யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ வந்து ஆகுங்க. ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்றதுமே நீங்க தொட்டதுக்கு அப்புறம் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கக்கூடிய டைரக்டான அஃபிஷியல் பேஜ்குள்ள வரும். இப்போ எனக்கு செகண்ட் முடிஞ்சிருச்சு. நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். இந்த ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகிளுக்கு மேலேயே அகைன் ஒரு கிளிக்கர் தெரியுதா? இப்போ இதையுமே நான் டச் பண்ணேன்னா இப்போ எனக்கு டைரக்டா இந்த CCRUM அஃபிஷியல் சைட்டுக்குள்ள எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுல இருந்து நான் டைரக்டா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து தான் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளை பண்ணிக்க போறேன். எனக்கு கீழேயுமே டீடைல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. என்னென்ன லாஸ்ட் டேட், எப்போக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்ற எல்லாமே இருக்கு. ஸோ அதையுமே வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பேஜும் வந்து தெரியுதா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு அப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டச் வந்து பண்ணுங்க. ஸ்டார்ட் டு அப்ளை அப்படின்றத நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆனீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீலுமே வந்து போட்டிருப்பாங்க. என்னென்ன டோட்டல் வேகன்சிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ அது மாதிரி ஹவு டு அப்ளைக்கு ஒரு ரோட் காலம் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஓடிபி வரும், வெரிஃபை ஓடிபி பண்ணணும், பிரைமரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும், அட்ரஸ் டீடைல், அதர் டீடைல், எஜுகேஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட், இப்படி தான் நீங்க வந்து பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா இந்த பேஜோட மேல இப்போ நான் உங்களுக்கு மேல காமிக்கிறேன். இப்போ இதோட ரைட் சைடு கார்னர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்றது தெரியுது பாத்தீங்களா? நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றதுல நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் வந்து பண்ணுங்க. எப்படி நம்ம ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ போகும்போது ஃபர்ஸ்ட் நம்மள பத்தின டீடைல் வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றோம். எஸ், அதே மாதிரிக்கே நமக்கான ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ நீங்க ஓடிபி அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். இன் கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.